விருச்சிகம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகத்தில் வீர உணர்விற்கும் நியாய தர்மத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள். நீங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிகள்லையுமே மேசம் விருச்சிகம் செவ்வாய் பகவானுக்குரிய ராசியாக பார்க்கப்படுது. மகரம் செவ்வாய் பகவான் உச்சமடையும் ராசியாக அமையுது. இதில் செவ்வாய் பகவான் ஆதிபத்தியம் கொண்ட விருச்சிகம் ராசி பற்றி நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு, என்ன உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, அந்த பலன்களை பெற நீங்கள் செய்ய வேண்டிய பரிகார முறைகள் என்ன, இது குறித்து நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். 12 ராசிகள்லையுமே 8ஆவதாக இந்த விருச்சிகம் ராசி வருது. விருச்சிகம் அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருத மொழியில் தேல் அப்படிங்கிறது குறிக்கும். விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே முன்கோபம் குணத்திற்கு பெயர் பெற்ற நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு மட்டும் கோபம் வந்துடுச்சுன்னா யார் என்னன்னே பார்க்க மாட்டீங்க, திட்டி தீர்த்திடுவீங்க. தேல் போல வார்த்தையால் கொட்டக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. இந்த ராசிக்காரங்க பெரும்பாலான நபர்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் வேறு ஒன்று பேச மாட்டீங்க. என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்களாக விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. நெருப்பு, போர் போன்றவற்றிற்கு காரகனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கோபகுணமே அதிகமாக தான் இருக்கும். ஆனாலும் அது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தாது. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதற்கு ஒரு உதாரணம் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க தாங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் பொருளாதார மேன்மையும் சரி, ரொம்பவும் மிகுந்த அதிர்ஷ்டங்களையும் சரி பெறணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானுக்குரிய சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பணம் செஞ்சு செவ்வாய் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாறுதல்கள் உண்டாகும். மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நாளாக நினச்ச ஆசைகள் கனவுகள் நிறைவேறும் வாய்ப்பை முருகன் அருளால் பெற முடியும். முடிஞ்ச அளவுக்கு மாதத்தில் ஒரு முறையாச்சும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான் ஆலயம் சென்று முருகனை வழிபட்டு வாருங்க. கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும், சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னாலும் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகனின் அருளால் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே விரைவில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் மொபைல் மூலியமாகவே ஃபோன் பண்ணி அனைத்து வித பிரச்சனைகளையுமே உடனுக்குடன் தீர்வு பெற முடியும். தொடர்ந்து நாம் இது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன விஷயங்கள் எல்லாம் நன்மைகளாக நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். நவகிரகத்தில் 9 கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறது வழக்கமாக இருக்குது. இந்த இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலனை கொடுக்கும், சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலனை கொடுக்கும். அந்த வகையில் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளை கொடுத்துருக்கு, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறத நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி இருந்த மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மாதம் மிகவும் அற்புதமான ஒரு மாதம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் இப்போ உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்கான வாக்கியங்கள் அனைத்துமே கைக்கு கிடைக்காமல் போயிருக்கும். நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும், ஆனால் அதோட பலன்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதுவே நிறைய ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்துருக்கோம், மன கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த மாதம் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய கனவுகள் எல்லாமே பழிக்கும் ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்பவுமே அருமையாக அமைஞ்சிருக்கு. அக்கௌண்ட் ஆடிட்டிங் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்தையுமே எடுத்துமோ கவுத்துமோன்னு செய்யாதீங்க. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். தொழிலில் என்ன செலவு ஏற்பட்டுச்சு, என்ன தவறு செஞ்சோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்தீங்கன்னா இப்போ அந்த தவறுகளை சரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றம், நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும். அதே போல் ஏன் செலவு செய்கிறோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும். வரவு செலவில் கவனமாக இருங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதம் வீட்டை தூய்மைப்படுத்தக்கூடிய செலவு வரும். வேண்டாதது எல்லாமே தூக்கி போட்டுட்டு வேண்டிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. சொல்லப்போனால் இந்த மாதம் நீங்கள் விரும்பிய எல்லாமே உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் 2ஆம் வீட்டை அவரோட பார்வை இப்பொழுது
கிடைக்குது. இது ஒரு அற்புதமான கிரக நிலை, ஒரு சிறப்பான யோகமான நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பு திரும்ப வருமான்னு கேட்டால் தெரியாது. இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களோட வாழ்க்கையில நல்ல நல்ல முன்னேற்றத்தை எல்லாமே இந்த மாதமே அடைய முடியும். மறைவு ஸ்தானத்துல கிரகங்கள் இருந்துச்சுன்னா அது வெற்றி வாய்ப்பு, ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் உங்களுக்கு குருவால் நல்ல ஏற்றமும் வளர்ச்சியும் உண்டாக போகுது. குடும்பத்துல காசு பணம் வந்து சேரும். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து இப்போ நீங்க நிறைய சிந்திக்க போறீங்க. சுக்கிர பகவான் நேரடியாக விருச்சிக ராசியை பார்க்கறதுனால நீங்க உங்களோட வீடு மற்றும் தொழில் வியாபாரம் அப்படின்னு எல்லா விதத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பை இந்த மாதம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. மேலும் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே கவனமாக கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மைகளை எல்லா விதத்துலையுமே நீங்கள் பெற முடியும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவங்க சனி 5ஆம் இடத்துல இப்போ அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஏற்படலாம். எதையாவது ஒன்று மனதில் போட்டு அப்பப்போ குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சுறுசுறுப்பாக செயலாற்றணும். மாலை வேளையில் நிலா வெளிச்சத்தில் தினந்தோறும் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். பணவரத்து அதிகரிக்கும். இந்த மாதம் வீடு, மனை, வாகனம், வண்டி இதெல்லாமே வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இந்த ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட இடம், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இப்பொழுது கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு அற்புதமான காலகட்டம். உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். வீடு சார்ந்த உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. மதிப்பு மரியாதை கூடி வரும், செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் வரலாம். கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தணும். உங்களை பற்றி உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அனுசரணையாக நடந்துப்பாங்க. தடைகளை எல்லாமே முறியடித்து காரிய வெற்றிகள் காணக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. குடும்பத்திலையுமே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு காரணத்தால் நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம். கணவன் மனைவியிடையே அன்பு பாசம் அதிகரிக்கும். உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய கோரிக்கைகள், ஒப்பந்தங்கள் இது எல்லாமே நிறைவேறும். உங்க கூட வேலை செய்கிறவங்க உங்களோட மேல் அதிகாரிகள் கிட்ட நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகி இருக்கு. தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு கடந்த காலத்தை விட வளர்ச்சி விகிதம் இப்பொழுது அதிகரித்து காணப்படும். லாபம் அதிகரிக்கும். புதிய தொழிலில் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும். எதிரிகளால் இருந்து வந்த தொல்லை தொந்தரவு நீங்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும். இதன் மூலம் பொருளாதார ரீதியாக லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பணவரத்து சீராக இருக்கும். உங்களோட செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்க தாமாகவே முன் வந்து உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. தொழில் வியாபாரம் இதில் இருந்த போட்டிகள் நீங்கி நல்லபடியாக வியாபாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களோட வியாபாரத்திற்கு பக்கபலமாக உங்களோட குடும்பத்தினார் உதவி செய்வாங்க. முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சாதுரியமான பேச்சால மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகியிருக்கு. அதன் பிறகு அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பிள்ளைகளின் நலனுக்காக நீங்கள் கொஞ்சம் பாடுபட வேண்டிய சூழ்நிலை வரும். உங்களோட வீட்டிற்கு விருந்தினர் வருகை அமையும். தடைபட்டிருந்த சுப காரியங்கள் உங்களோட தலைமையில் நடக்கும். அதுவும் தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் இப்பொழுது சாதகமான போக்கில் உருவாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. அவ்வப்போது வீடுகள்லையுமே வீண் வாக்குவாதம் தோன்றலாம். கவனமாக எந்த ஒரு செயலையுமே ஈடுபடணும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய சாதுரியமான பேச்சால் பல ஆதாயங்களை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பணவரத்து அதிகரிக்கும். காரிய தடைகள் அனைத்துமே உங்களை விட்டு நீங்கிடும். சொல்லப்போனால் செல்வ நிலை அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். வாழ்க்கை தரம் உயர நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே கைகூடும். நெருக்கமானவர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியான பொழுதுபோக்கை அனுபவிக்க போகிறீர்கள். மேலும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து வித காரிய தடைகளும் உங்களை விட்டு விலக செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் பலவும் உங்களை வந்தடையும். எல்லா விதத்திலையுமே நன்மைகள் வந்து சேர செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. நீங்கள் நினைச்ச நல்ல விஷயங்கள் கூடிய விரைவில் கைகூடி வரும். முருகப்பெருமானின் அருளால் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் அனைத்து விதத்திலையுமே நன்மைகளை பெற்று நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் விருச்சிக
விருச்சிக ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.